தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் உடனடியாக 12 அதிரடி மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. அவை என்னென்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். முதலாவதாக அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு இயந்திரம் முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டிருக்கிறது. இரண்டாவதாக இனி அரசுகள் எந்தவித திட்டங்களையோ அறிவிப்புகளையோ வெளியிடக்கூடாது. மூன்றாவதாக அரசு சார்பில் நடப்பில் இருக்கும் பணிகளுக்கு சிக்கல் இல்லை, புதிய பணிகளை தொடங்க முடியாது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக தேர்தல் விதிமீறல்களை கண்காணிக்க மாநிலம் முழுவதும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு சோதனை செய்வார்கள். ஐந்தாவதாக கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர்களிடமிருந்து அனுமதி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக அனுமதி பெறாமல் அரசியல் கட்சிகளின் கொடிகள் பேனர்களை வைக்கக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. ஏழாவதாக பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் அளிக்கப்படும். பொது இடங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் விளம்பரங்கள் அளிக்கப்படும். எட்டாவதாக அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்கள் தருவது சட்டப்படி குற்றமாக்கப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும், அதாவது 9வது புள்ளியாக மாநிலம் முழுவதும் உள்ள அரசியல் தலைவர்களின் சிலைகள் மறைப்புக்கு கொண்டு வந்து மூடப்படுகிறது. 10வதாக சோதனை சாவடிகள் பல இடங்களில் அமைக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு உள்ளாக்கப்பட இருக்கிறது. உரிய ஆவணங்களின்றி 11வது புள்ளியாக உரிய ஆவணங்களின்றி அதிக அளவிலான பணம் நகைகளை கொண்டு செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 12வது புள்ளியாக சோதனைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அன்பு வேண்டுகோளை விட்டிருக்கிறது.